ஹாய் கைஸ், பி ஹாப்பி. எங்கள் காலேஜில் நேற்று வரைக்கும் ஆர்ட் செம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி நாளையிலேருந்து ஈவெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஃபர்ஸ்ட் டே மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரு ஹாப்பி மூடில் தான் வருவாங்க. பட் ஆனால் எனக்கு மட்டும் என்னன்னே தெரியலைங்க. ஒவ்வொரு செம்மோட ஃபர்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா, என்னோட காலேஜில் ஃபர்ஸ்ட் டே உள்ளே போகும்போது என்ன ஒரு பயம் இருந்துச்சோ அதே பயம் இருந்துகிட்டே இருக்குது. அது ஏன் என்னன்னு தெரியல. ஸோ மேபி எல்லா ஸ்டாஃப்க்கும் அப்படி தானா இல்லை எனக்கு மட்டும் தான் அப்படிதாங்கிறதும் எனக்கு தெரியல. மோரோவர் நான் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுக்க வேண்டிய ஸ்டடி மெட்டீரியல் ஆகட்டும், கண்டென்ட் ஆகட்டும், ஒவ்வொரு கிளாஸ்லையும் என்ன நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிற ப்ரிப்ரேஷன் ஆகட்டும், அண்ட் தென் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு அலாட் பண்ண ஒர்க் ஆகட்டும், நான் என்னோடய ஃபைல்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதாகட்டும், முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நான் கரெக்டாக தான் மோஸ்ட்லி நான் பண்ணிடுறேன். ஆனாலும் உள்ளுக்குள்ளே நம்ம ஏதோ ஒன்று மறந்துட்டோமா, ஏதாவது நம்ம சொல்ல விட்டுட்டோமா அப்படின்னு டூ லிஸ்ட்டெல்லாம் போட்டு நான் ரெடி பண்ணி பார்க்குறேன். ஆனாலும் உள்ளுக்குள்ளே சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்குங்க. கைஸ், உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். உங்களோட ஒர்க்கை அன்னன்னைக்கு அந்தந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னா, பிஃபோர் தட் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒரு சின்ன ஷீட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு நோட்டீஸ் போர்டை நீங்களே வீட்டில் ரெடி பண்ணுங்கள். இந்த நோட்டீஸ் போர்டு நான் எப்படி பண்ணுறேங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு தெரிஞ்ச தமிழோ இங்கிலீஷோ எதுலேயோ ஒன்று என்னென்ன பண்ணணும், வீட்டில் ஆகட்டும், இல்லை உங்களோட அஃபிஷியல் ஒர்க் ஆகட்டும், இல்லை வாட் எவர் இட் மேபி எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டு இப்படி ஸ்டிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காதுங்க. ஸோ இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் உங்களுக்கு அடிக்கடி கண்ணில் படுற மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மறக்கவும் செய்யாது. அதே மாதிரி அதை நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது கம்பல்சரி நீங்கள் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியே ஆகிடுவீங்க. ஸோ இது வந்து அஃபிஷியல் மட்டுமா அப்படின்னு கிடையவே கிடையாது. பர்சனலியும் சப்போஸ் யாரையாவது நீங்கள் பார்க்க போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, அதை நினச்சிட்டே இருந்து ஏதோ ஒரு டைமில் மறந்துடுவீங்க. ஸோ இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது ஏதாவது வாங்கி தரணும், இல்லை யாராவது பர்த்டே வருது, இல்லை யாருக்காவது நீங்கள் விஷ் பண்ணணும், அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி நோட்டீஸ் போர்டில் நோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மறக்காது. இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன நோட்டீஸ் போர்டு வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணி வைக்கிறங்காட்டி நீங்கள் அஃபிஷியல் ஆகட்டும், பர்சனல் ஆகட்டும், இல்லை குழந்தைகளுக்காகட்டும் எதுவாக இருந்தாலும் எனக்கு பர்சனலாக இந்த நோட்டீஸ் போர்டை நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, என்னோடய காலேஜ் ஒர்க் ஆகட்டும், மேபி நாளைக்கு கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுக்குவேன். வித்தின் வீக்குள்ளே, வித்தின் 15 டேஸ்க்குள்ளே, வித்தின் 1 மந்த்துக்குள்ளே இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுக்குவேன். அண்ட் மோர் ஓவர் என்னோடய கிட்ஸோட ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும், அவங்க சப்ஜெக்ட் ஓரியன்டாக அதுக்காகவும் இந்த நோட்டீஸ் போர்டு யூஸ் பண்ணிக்குவேன். ரொம்ப முக்கியமாக நம்மளோட இன்சூரன்ஸ் ஆகட்டும், இஎம்ஐ ஆகட்டும், இல்லை நம்ம யாருக்காவது தர வேண்டியதாக இருக்கட்டும், இல்லை நம்மளுக்கு யாராவது தர வேண்டியதாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே அங்கங்கே நோட் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. தேங்க்யூ.